கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையால் ரமதான் மாசத்தினுடைய இறுதி பத்திலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். விரல் விட்டு எண்ணக்கூடிய 7 தினங்களிலே ரமதானை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, நேற்றுதான் பிறை பார்த்ததை போன்று இருந்தது. அதற்குள்ளே 23 நோன்புகளை நாம் கடந்து 2ஆம் 10 பாவ மன்னிப்பு என்பதாக, மகஃபிரத் என்பதாக நாம் பார்த்தோம். 3ஆம் 10 நரக விடுதலை, அது மட்டுமல்ல சுவனத்திலே உள்ளே நுழைதல், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டு சுவனத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்ற துஆவை நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளே இருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துஆவும் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் சொர்க்க நரகம் குறித்து ஒரு சில தகவல்களை மட்டும் இந்த ஜும்ஆவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, ஒரு மனிதனுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டால், அவன் கண்டிப்பாக அவனுடைய கடைசி ஆசை, உலகத்தை விட்டுருங்க, அவனுடைய கடைசி ஆசை என்னவென்று கேட்டால், கடைசியாக அவன் சொல்லும் ஆசை என்ன தெரியுமா? நான் சுவனத்திற்குள்ளே வசிக்க வேண்டும் என்று சொல்லுவான். கடைசியாக இருக்கக்கூடிய ஆசைகள் அந்த தூக்கு போடுறதுக்கு முன்னாடி கேட்கக்கூடியது அதல்ல. உண்மையான கடைசி ஆசை என்ன என்றால், கடைசியாக மரணத்திற்கு பின்னால் நான் சுவனத்திற்கு போக வேண்டும், மரணத்திற்கு பின்னால் நான் சுவனத்திற்கு போக வேண்டும் என்பது கடைசி ஆசை. அதே நேரத்தில் அதே மனிதனிடத்தில் எது குறித்து நீ பயப்படுகிறாய் என்று கேட்டால் அவன் சொல்லுவான், இறைவன் என்னை நரகத்திலே போடுவதிலிருந்து நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லுவான். இந்த ரெண்டும் மிக முக்கியமானது. ஒரு மனிதனுடைய கடைசி ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு சுவனமாக இருக்கட்டும், ஒரு மனிதன் பயப்படக்கூடிய நரகத்தினுடைய அந்த கொடூர வேதனையாக இருக்கட்டும், இந்த இரண்டையுமே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதனுக்கு இனிமேல் தயார் செய்ய போவது கிடையாது. இனிமேல் தயார் செய்து வைக்கவில்லை அல்லாஹ். சுவனமும் ரெடியாக இருக்கிறது, நரகமும் ரெடியாக இருக்கிறது. 2 பாதையை அல்லாஹ் நம்முடைய சமூகத்திற்கு, நம்ம சமுதாயத்திற்கு, இந்த முஃமினான அடியார்களுக்கு, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து, நரகம் செல்ல வேண்டும் என்றால் இதை நீங்கள் செய்யுங்கள் என்ற பட்டியலையும் அல்லாஹ் தந்துட்டான். சுவனத்திற்குள்ளே நுழைய வேண்டும் என்றால் இந்தந்த காரியங்களை செய்து கொள்ளுங்கள் என்ற பட்டியலையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். கேள்வியையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான், பதிலையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். பேப்பர் நம் கையிலே இருக்கிறது. அந்த பேப்பரை சரியான முறையில் களம் என்று சொல்லக்கூடிய எழுதுகோலை எடுத்து மிகச் சரியான விடையை நாம் தேர்ந்தெடுத்து எழுதுகின்றோமா என்பதுதான் இங்கு வினாவினுடைய ஒரு குறியாக நமக்கு நிற்கிறது. பேப்பராக, மையாக, பேனாவாக தொழுகை இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, திக்ர் இருக்கிறது, குர்ஆன் திலாவத் இருக்கிறது, சுன்னத்தான வாஜிபான நஃபிலான வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது, பெற்றோர்களை பேணக்கூடிய பேணுதல் இருக்கின்றது, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வளர்ப்பினுடைய முறை இருக்கிறது, குடும்பத்திலே எந்த அளவிற்கு நாம் அவர்களை கவனிக்கின்றோமோ அந்த கவனிப்பு இருக்கிறது, பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களும் இருக்கிறது. இது ரெண்டையுமே அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்துட்டான். நமக்கு முன்னாடியே இருக்கு. கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு முன்னாடியே பரீட்சைக்கு பாடம் பார்த்துட்டு வந்து யோசிச்சுட்டு எழுதுறதல்ல, ரெண்டுமே முன்னாடி இருக்கு. பார்த்து எழுத வேண்டியதுதான். தொழுகை, நோன்பு, இல்லை வட்டி, விபச்சாரம், அசினா, ரெண்டுமே இருக்கு. எதை எழுதுறியோ அதற்கு நீ போவாய், அதுதான் இங்கே முக்கியம். நம்ம எதை எழுதுறோமோ அதற்கு நாம் போவோம். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தால் புரிய வேண்டும். அப்போ ஒரு மனிதனுடைய ஆசை அந்த சுவனம் இல்லையா? ஒரு மனிதனுடைய பயம் நரகம். அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் நம்மையும் சமூகத்தையும் பாதுகாப்பானாக, சுவனத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. கண்ணியமான பெருமக்களே, இந்த ரெண்டையுமே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அமலின் மூலியமாக நீங்கள் அதை சரி செய்துவிட்டு என்னை பார்க்க வருகின்ற பொழுது அந்த அமலை கொண்டு சுவனத்திற்குள்ளே நீங்கள் போக முடியாது. அந்த அமலிலே என்னுடைய பொருத்தமும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான். ரொம்ப முக்கியம். இந்த அமல் செய்கிற விஷயத்துல நம்ம இவ்வளவு சேகரித்து வச்சுட்டோம், கன்ஃபார்ம் நமக்கு சொர்க்கத்தை எல்லாம் முடிவு பண்ண முடியாது. சொர்க்கம் நமக்கு வேண்டும் என்றால் அமலும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய பொருத்தமும் இருக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் அதுதானே சொல்றான், முதல்ல அல்லாஹ் நம்மளை அடிமையா ஏத்துக்கிறணும்.
அல்லாஹ் நம் செய்யக்கூடிய அமலை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஏற்றுக்கொள்ளாத எந்த அமலாக இருக்கட்டும், எந்த அடிமையாக இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு கைசேதம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மூட்டை மூட்டையாக நன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஒருவனுடைய நிகழ்வை ஹதீஸ் பேசுகிறது. அல்லாஹ்விடத்தில் மூட்டை மூட்டையாக நன்மையை கொண்டு வருவான். 80 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் சேகரித்த நன்மைகளை எல்லாம் கொண்டு வருவான். வந்து அந்த இடத்துல மஹ்ஷர் மைதானத்துல அந்த இடத்துல அல்லாஹுக்கு முன்னால் தலைக்கணத்தோடு கர்வத்தோடு நிற்பான். என்ன தெரியுமா, நமக்கு தான் இவ்வளவு நன்மைகள் இருக்கு, நமக்கு எவ்வளவு இருக்கு, இவ்வளவு நன்மைகள் இருக்கு, கன்ஃபார்ம் நம்ம சொர்க்கம் தான் நம்ம போவோம் அப்படிங்கிற ஆணவத்தோடு நிற்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் அவனை பார்த்து, என்னுடைய ரஹ்மத்தால் நீ சொர்க்கம் போப்பான்பான். பேசாம அப்பவே வாயை மூடிட்டு போகணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்லிட்டான், என் ரஹ்மத்தால் என் பொருத்தத்தால் நீ சுவனம் போன்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்கிட்ட என்ன சொல்லுவான்னா, யா அல்லாஹ், உன்னுடைய திருப்தியோடு நான் எப்படி சொர்க்கம் போக முடியும்? உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நான் எப்படி சொர்க்கம் போறது? நான் இவ்வளவு நன்மைகள் சேகரித்து வைத்திருக்கின்றேன், மூட்டை மூட்டையாக நன்மைகள் வைத்திருக்கின்றேன், அந்த நன்மையினுடைய பொருட்டால் நான் சொர்க்கம் போறேன்னு நீ சொல்லு, நான் போறேன்னு அல்லாஹ்ட்ட விவாதம். அல்லாஹ்ட்ட விவாதம். அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா சரின்னு ஒரு வானவரை அல்லாஹ் கூப்பிடுவான், இங்கே வாங்க அப்படின்னு. வானவர் வந்துடுவார், திராசை எடுத்துட்டு வாங்க, திராசை எடுத்துட்டு வந்துடுவார். அல்லாஹ் சொல்லுவான், 80 வருஷம் இவன் நன்மை சேர்த்து வச்சிருக்கானா, எல்லா நன்மையும் கொண்டு வந்து ஒரு திராசில் வைங்க அப்படிமா. எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து ஒரு திராசில் வச்சிருவார் வானவர். அல்லாஹ் சொல்லுவான், அவன்கிட்ட உள்ள ஒரே ஒரு கண்ணை மட்டும் பிடுங்கி இன்னொரு திராசில் வைப்பான்ல. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கண்ணை மட்டும் பிடுங்கி இன்னொரு திராசில் வை. ஒரு கண்ணை பிடுங்கி ஒரு திராசில் வச்சா வெயிட் எதில் அதிகமாக இருக்கு? கண்ணில் தான் வெயிட் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவானா, நீ 80 வருஷம் சேகரித்த அந்த அமல்கள் உனக்கு நான் கொடுத்த ஒரு கண்ணுக்கு கூட நிகராக இல்லை. பேலன்ஸ் இன்னொரு கண்ணு இருக்கு, 2 கை இருக்கு, அறிவு இருக்கு, மூக்கு இருக்கு, சுவாசிக்க உனக்கு எல்லா உடல் உள்ளுறுப்புகளையும் நான் கொடுத்திருக்கின்றேன். இன்னும் என்ன எத்தனையோ இருக்கு, அதுக்கெல்லாம் நன்மை எங்க? நன்மை பத்தலை, தூக்கி நரகத்தில் போடும்பானா அல்லாஹ். நஊது பில்லாஹ். தூக்கி எதில் போடு? நரகத்தில் போடுன்னு சொன்ன பிறகு அப்பத்தான் அவனுக்கு அறிவு வருமா? ரஹ்மானே ரஹீமே, ரஹ்மானே ரஹீமே, மன்னிச்சிரியா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு ரஹ்மானே, தெரியாமல் உன்னிடத்திலே விவாதம் செய்து விட்டேன், நீ அர்ஹமுர் ராஹிமீன், 70 தாயை விட நீ அதிகமான கிருபை உள்ளவன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அவனை அந்த நேரத்தில் மன்னித்து மறுபடியும் மீண்டும் சூனத்திற்குள்ளே அல்லாஹ் நுழைய வைப்பானாம். ஏன் அல்லாஹ் அந்த நிகழ்வு அங்கே நிகழ்த்தி காட்டுறான் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த நியமத்து இருக்கு அல்லவா, எவ்வளவு நியமத்துக்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். அந்த நியமத்துல ஒரு கண்ணுக்கு கூட நம்மால் வாழ்க்கை முழுவதும் செய்தாலும் அமல் ஈடுகட்ட முடியாது. என்ன செய்ய முடியாது? ஈடுகட்ட முடியாது. அதனாலதான் சொல்லுவாங்க, நிறைய அமல் பண்ணுங்க, அமல் பண்ணிட்டு நம்ம உள்ளத்துல என்ன இருக்குன்னு அப்படின்னா, அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியாது ரஹ்மானே, அந்த அமலை நீ முதல்ல பொருந்தனு. அதில் நான் நிறைய குறையோடு நான் அமல் செஞ்சுருக்கேன். தக்பீர் கட்டின உடனே நான் வீட்டுக்கு போயிடுறேன், சலாம் கொடுத்த பிறகு தான் நான் உள்ளேயே வர்றேன். தக்பீர் கட்டின பிறகு வீட்டுக்கு போயிடுறேன், கடைக்கு போயிடுறேன், சலாம் கொடுத்த பிறகு தான் என்ன செய்கிறேன், உள்ளேயே வர்றேன். நிறைய குறையோடு நான் அமல் செஞ்சுருக்கேன். உன்னை அஞ்சி நான் அமல் செய்யவில்லை, ஏதோ ஏனோதானோ நான் அமல் செஞ்சுருக்கேன், நீ பொருந்திக்க. முதல் விஷயம், உன்னுடைய பொருத்தம் எனக்கு வேண்டும், அந்த பொருத்தத்தோடு எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் ஜல்லஷான் அந்த சொர்க்கத்தை நமக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்போ ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆசை சுவனம், அந்த சுவனம் நம்மளுடைய அமலோடு அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தோடு இருக்க வேண்டும் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையில நல்லடியார்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்பார்கள் என்பதை அல்லாஹ் கோடிட்டு காட்டுகின்றான். யகூலூன சொல்லுவார்களாம், ரப்ப நஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்தும், ஜஹன்னம்னா நரகம், அதனுடைய அதாபிலிருந்தும் வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக, அதிலிருந்து எங்களை திருப்புவாயாக. இன்ன அதாபஹா கான கராமா, தங்கும் இடத்திலேயே நரகத்தை விட மிக மோசமான ஒரு தங்கும் இடம் என்பது கிடையாது என்று கேட்பார்களாம். நம்ம வசிக்கக்கூடிய இடத்திலேயே நரகத்தை போன்று மிக மோசமான இடம் எதுவுமே கிடையாது என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் என்பதை, அந்த நல்லடியார்கள் கேட்பார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னொரு இடத்துல திருமறை வேதம் நமக்கு சொல்லித்தரும், அல்லாஹ் உங்களை
ஒட்டுமொத்த முஃமினீன்களையும் பார்த்து இப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்ற ஒரு துஆவை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ரப்பனா, இறைவா, இன்னக, நிச்சயமாக நீ, மன் துதுகிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா, எப்படி தெரியுமா, யாரையெல்லாம் நீ நரகத்திலே நுழைவிக்கின்றாயோ அவர்களெல்லாம் மிக கேவலமானவர்களாக இருக்கின்றார்கள். அஹ்ஸைதா என்ற வார்த்தைக்கு கேவலமானவர்கள் என்று பொருள். வமாலில் வாலிமீன மின் அன்சார், அப்படிப்பட்ட அந்த நரகத்திலே நுழையக்கூடியவர்கள் மிக மிக அநியாயக்காரர்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை ரஹ்மானே. அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ், அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு ரஹ்மானே என்ற துஆவையும் நீங்கள் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையில நமக்கு சொல்லித் தருகின்றான். கண்ணியமான பெருமக்களே, இந்த நரகத்திற்கும் சுவனத்திற்கும் உண்டான சில ஒற்றுமைகள் இருக்கு. என்ன ஒற்றுமை? நரகத்திற்குள்ள போனவங்களுக்கும் மௌத்து கிடையாது, சொர்க்கத்துக்குள்ள போறவங்களுக்கும் மௌத்து கிடையாது. ரெண்டு வாசல்ல பாவிகள் போகக்கூடிய நரகத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மௌத்தே கிடையாது. சொர்க்கத்துக்கு யார் போறாங்களோ அவங்களுக்கு மௌத்து கிடையாது. அல்லாஹ் திருமறையில எக்கச்சக்கமான இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக அவர்கள் அதற்குள்ளே இருப்பார்கள். மரணம் என்பது உயிரே போகாது. ஒரு கட்டத்தை தாண்டி மலக்குமார்களை நரகவாசிகள் அழைப்பார்களாம். நரகவாசிகள் அழைத்து சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்துல ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு நரகத்தினுடைய வேதனையை குறைக்கும்படி கேளுங்கள் என்று சொல்லுவார்களாம் நரகவாசிகள். உடனே அந்த மலக்குமார்கள் எல்லாம் சொல்லுவார்களாம், மாக்கிசீன ஃபீஹா அபதா கால இன்னக்கும் மாக்கிசூன, கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நிமிடத்தினுடைய வேதனையை கூட குறைக்க மாட்டான், இதுல தான் நீங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதாக மலாய்க்கத்துமார்கள் சொல்லுவார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனாங்க. மேராஜ் போயிட்டு பல்வேறு அதிசயமான ஆச்சரியமான எல்லா இடங்களையும் பார்த்து விட்டு வருகின்ற அத்தருணத்தில் சுவனத்தை பார்த்தார்கள். சுவனத்தினுடைய அதிபதி ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தாங்க. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மாலிக் என்ற ஒரு மலக்கை பார்க்கின்றார்கள். அவரை பார்த்தா ரொம்ப முறைத்த வண்ணம் கோபத்தோடு அவருடைய முகம் இருக்கிறது. அப்படியே எந்த ஒரு சிரிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. கோபம், ஒரு மனிதனுக்கு கோபம் வந்தால் எப்படி இருப்பான், அவனுடைய முகம் பாவனைகள் எப்படி இருக்கும், ஆச்சரியத்தோடு வியப்போடு இருக்கக்கூடிய அந்த காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஜிப்ரீல் என்ன இவர் ஒரு புன்னகை இல்லை, ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு வித்தியாசமாக நிற்கிறாரே அப்படின்னு கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நபியே நாயகமே, உலகத்திலேயே அவர் சிரிக்கணும்னு நினச்சிருந்தா உங்களை பார்த்த உடனே அவர் சிரிச்சிருக்கணும். யாரை பார்த்த உடனே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய உங்களை பார்த்த உடனே அவர் சிரிச்சிருக்கணும். உங்களையும் பார்த்து சிரிக்கலை அப்படின்டா என்று நரகம் படைக்கப்பட்டு அந்த நரகத்தினுடைய அதிபதியாக போஸ்டிங் போடப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டதோ அன்றிலிருந்து மாலிக் சிரிப்பை இழந்து விட்டார் நாயகமே என்று சொன்னார்களாம். அன்றிலிருந்து அவருடைய முகத்திலே சிரிப்பு போனது, சிரிப்பில்லை. காரணம், அங்கு நடக்கக்கூடிய கொடூர வேதனைகள், கடுமையான அதாபுகள். நரகத்தில் உண்டான கற்களை எடுத்து தலையிலே போட்டு உடைக்கப்படும், நரகத்திலே ஜூஸ் கொடுக்கப்படும், அந்த ஜூஸை குடிப்பார்கள், தண்ணீரை குடிப்பார்கள். குடிக்கின்ற பொழுது தொண்டை, தன்னுடைய உடல், தன்னுடைய குடல், குந்தாணி அனைத்தும் அப்படியே தொங்கி வெளியிலே சிதறும் என்பதாக குர்ஆன் நமக்கு பேசுகிறது. அவ்வளவு பெரிய அதாபுகளை பார்த்த அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரிப்பு அவர்களுக்கு இல்லை என்பதாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, அப்ப சுவனத்திற்குள்ளே போனவர்களுக்கும் மரணம் கிடையாது, நரகத்திற்குள்ளே போனவர்களுக்கும் மரணம் கிடையாது. அல்லாஹ் வேதனையை எப்படி செய்வான்? தோல்ல செய்வான், சதையில செய்ய மாட்டான். நரகத்தில் உள்ளவங்களுக்கு தோல்ல தான் வேதனை. பத்தல் நதுஜத்து ஜுலூதுஹும், அவருடைய தோல் கருத்து விடும் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. பத்தல்நாகும் ஜுலூதன் கைர, அந்த தோலை நான் மாற்றி மாற்றி புதுசாக தோலை வளர வைத்துக் கொண்டே இருப்பேன் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்ட்ட மன்றாடுவார்கள். எப்படி மன்றாடுவார்கள்? லியக்தி அலைனா ரப்பக், அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, எங்களை மௌத்தாக்க சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். நரகத்தில் உள்ளவங்க எங்களை மௌத்தாக்க சொல்லி சொல்லுங்க, தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்களாம். மலக்குமார்கள் ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, இன்னக்கும் மாக்கி சூழ்நிலை, நீங்க நிரந்தரமா இருப்பீங்க, உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது என்பதை ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அதே போன்று சுவனத்திலேயும் பல அந்தஸ்துக்கள் இருக்கிறது, நரகத்திலேயும் பல தட்டுக்கள் இருக்கிறது.
நரகத்தினுடையும் பல அந்தஸ்துன்னு சொல்லக்கூடாது. நரகத்தில் அந்தஸ்துங்கிறது நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. நரகத்தில் அந்த அந்தஸ்துங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, படித்தரங்கள் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு 8 சுவனம், அந்த சுவனத்தினுடைய பெயர்கள், அதே போன்று அந்த சுவனத்திற்கு உண்டான 8 வாசல்கள், அந்த வாசலுக்கு உண்டான பெயர்கள், 8 16 பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 16ல் 8 சுவனத்தினுடைய 8 வாசலுக்கு உண்டான பெயர்கள், 8 சுவனத்திற்கு உண்டான பெயர்கள். ஆனால் நரகம் 7 நரகம்தான். அந்த 7 நரகத்திற்கும் வாசல் கிடையாது. 7 நரகத்திற்கு வாசல் கிடையாது. அந்த வாசலுக்கு உண்டான பெயர்களும் கிடையாது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நரகத்திலே இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள் குறித்து நம்ம ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது 3 பிரிவினர்களாக அல்லாஹ் என்ன செய்வான், 3 கட்டங்களாக அவர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் வெளியேற்றுவான் என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சிருவான். முடித்த பின்னாடி சுவனம் நரகம் என்பதாக தீர்ப்பு வழங்கப்பட்டு எல்லாரும் போய் அதனுடைய இதை என்ன செய்வாங்க, அனுபவிப்பாங்க. கடைசி பட்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம முஸ்லீமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு நலவு என்ன அப்படின்னா, நம்ம உள்ளத்தில் களிமா மட்டும் இருந்துச்சு, ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன். பிறந்தோம், ஒரு முஸ்லீமான கருவறை தாய் உடைய வயிற்றில் பிறந்துட்டோம். பிறந்ததுக்கு பின்னாடி ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை, தொழுகை இல்லை, பள்ளிவாசல் இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத் இல்லை, ஒன்று இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் முஸ்லீம் இருந்து வாழ்ந்து மௌத்தா போயிட்டான். அவன் நிலைமை என்னங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனுக்கு தான் நைட்டு ஃபுல்லாக சஜிதால கிடந்து அல்லாட்ட சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தாங்க. அந்த மனுஷனுக்கு எதுவுமே இல்லாமல் பிறந்தது, முஸ்லீமுடைய தாயினுடைய கருவறை, முஸ்லீம் பேர் வச்சிருக்கான், கடைசி வரைக்கும் வாழ்ந்து ஒன்றுமே செய்ய மௌத்தா போயிட்டான். அவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு தஹலல் ஜன்னா, எவன் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹு என்று சொல்லிவிட்டானோ அவனுக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது, சொர்க்கத்துக்கு அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொர்க்கத்தில் கிடக்கக்கூடிய முஸ்லீம்களாக எல்லாம் 3 விதமாக பிரித்து வச்சுருக்கான். இது நரகத்தில் கிடக்கக்கூடிய முஸ்லீம்கள். நரகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் 3 விதமாக அல்லாஹ் பிரித்து வச்சுருக்கான். இன்னொரு செய்தியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, சொர்க்கத்துக்குள்ளே யார் போகிறாங்களோ அவங்க தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் வெளியில் வர முடியாது. சொர்க்கத்துக்குள்ளே ஒரு ஆள் போயிட்டான்னு வைங்களேன், சொர்க்கத்தில் எப்படி என்ன செஞ்சாலும் அவன் வெளியிலே வர முடியாது, குர்ஆன் பேசுது. ஆனால் நரகத்துக்குள்ளே போகிறவன் வெளியில் வரலாம், அது அல்லாஹ்வினுடைய கிருபையை கொண்டு. அந்த விஷயத்தை இப்போ நான் சொல்ல வர்றேன். ஒரு பெரிய நீண்ட நெடிய ஹதீஸு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்பானா, நரகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் வெளியில் எடுத்தாச்சா அப்படின்னு கேட்பானா. மலக்கு சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், நரகத்திலே இருக்கக்கூடிய அநேக முஸ்லீம்கள் வெளியிலே சென்று விட்டார்கள், அதிலே ஒரு பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். யார் அந்த ஒரு பிரிவு? இல்லை, அவங்க உள்ளத்தில் ஒரே ஒரு தீனார் அளவுக்கு மட்டும்தான் ஈமான் இருக்கு. தீனார் அப்படின்னா நம்ம ஒரு ரூபான்னு வைங்களேன், நம்ம ஒரு ரூபா இருக்குல்ல, அந்த அளவு மட்டும்தான் ஈமான் இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த பிரிவை எடுத்து சொர்க்கத்தில் போடு, அல்லாஹ் சொல்லுவான். எடுத்து சொர்க்கத்தில் போடு. ஈமான் ஒரு தீனார் அளவு வச்சிருக்கான்ல, உலகத்தில் வாழ்ந்துட்டான்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்னு வாழ்ந்துட்டான்ல, எடுத்து தூக்கி சொர்க்கத்துக்கு போக சொல்லு அப்படின்னு அந்த பிரிவு போயிடுவாங்க. அடுத்து அல்லாஹ் சிறிது காலம் கழித்து, கொஞ்ச நாள் கழித்து அல்லாஹ் கேட்பான், நரகத்தில் யாராவது முஸ்லீம்கள் இருக்காங்களா, பிரிவு இருக்காங்களா அப்படின்ட்டு. மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், நரகத்தில் ஒரு பிரிவு இருக்காங்க யா அல்லாஹ், அவங்க உள்ளத்தில் அரை தீனார் அளவுக்கு ஈமான் உள்ளவங்க நரகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் மீண்டும் மன்னித்து அந்த அரை தீனார் உள்ளவங்களை 50 பைசான்னு வைங்க, அரை தீனார் 50 பைசா, அப்போ அந்த அளவுக்கு ஈமான் உள்ளவங்களையும் மறுபடியும் சொர்க்கத்துக்கு போக சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அடுத்து ஒரு சில காலங்கள் கழித்து அல்லாஹ் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்பான், வேற யாராவது முஸ்லீம்கள் நரகத்தில் இருக்காங்களா? ஃபைனல், கடைசியாக சல்லடை போட்டு அரிக்கக்கூடிய அந்த கடைசி ஃபைனல் அல்லாஹ் கேட்பான். அப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், கடுகளவு இன்கான மிஸ்கால் ஹப்பா, குர்ஆன் பேசுதா இல்லையா, கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் சுவனத்தில் ஒரு பிரிவினர்கள் இருக்கின்றார்கள் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்கிட்ட சொல்லுவாங்க. சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவானா மலக்குமார்கள்ட்ட, நபிமார்களுடைய ஷஃபாத்தும் முடிஞ்சிருச்சு, மலக்குமார்களுடைய ஷஃபாத்தும் முடிஞ்சு போச்சு, ஷஃபாத்துனா பரிந்துரை முடிஞ்சு போச்சு, குர்ஆனுடைய ஷஃபாத்தும் முடிஞ்சு போச்சு,
ஆலிம்கள் ஹாஃபிதுகளுடைய ஷஃபாத்தும் முடிஞ்சு போச்சு, ஹாஜிமார்களுடைய ஷஃபாத்தும் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சே. இப்போ கடுகளவு ஈமான் உள்ள இருக்கானே, என்ன செய்வது என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய ஷஃபாஅத்தை நான் எனக்கு செய்து அவர்களை நான் வெளியேற்றுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஹதீஸ்ல வாசகம் வருகிறது, பக்கியத்து ஷஃபாஅத்துர் ரஹ்மான் என்பதாக வருகிறது. என்னுடைய ஷஃபாஅத்தை கொண்டு நான் வெளியேற்றுகின்றேன் என்பதாக அவர்களை வெளியே எடுக்கின்ற பொழுது கரிக்கட்டையை போன்று இருப்பார்களாம். கரிக்கட்டை, அந்த கரிக்கட்டைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அள்ளி வானவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்லுவானா, ஹயாத்துன் நஹர் அப்படிங்கிற ஒரு நீர் இருக்கு, அந்த நீர் அங்கே தான் இருக்கு, அந்த நீரில் கொண்டு போய் போடுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த நீரில் போட்ட உடனே பழைய நிலைமைக்கு அவர்கள் திரும்புவார்கள், உயிருள்ளவர்களாக மாறுவார்கள், அப்படியே வெளியிலே வருவார்கள் என்பதாக ஹதீஸ் நமக்கு பேசுகிறது. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இப்போ எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யார் இருக்காங்களா நரகத்தில் முஸ்லீம் அப்படின்னு கேட்கும் பொழுது யாருமே இல்லை ரஹ்மானே என்று சொன்னதற்கு பிறகுதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தை சுவனவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக நீண்ட நெடிய ஹதீஸ் நம்ம பார்க்க முடிகிறது. சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களாக முஸ்லீமாக பிறந்த நம்ம எல்லோரும் ஒரு வகையிலே பாக்கியசாலிகள் என்பதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கண்டிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்த அனைவர்களுக்கும் சுவனத்தை கொடுத்தே ஆகுவான். ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனையை கொடுப்பான் பாருங்க, அதைத்தான் நம்மளால தாங்கவே முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, யாரையும் பார்த்து டக்குன்னு காஃபிர்னு சொல்லக்கூடாது. யாரையும் பார்த்து டக்குன்னு நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம கையில் கிடையாது, அது அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கும் உள்ளது. அவங்கள பார்த்துட்டு தற்கொலையே பண்ணிட்டான்னு வைங்களேன், இவன் நரகத்துக்கு தான் போவான்னு சொல்லக்கூடாதான். உனக்கு எப்படி தெரியும் நரகத்துக்கு போவான்ட்டு? அல்லாஹ் மாற்றலாம், தற்கொலை பண்ணவனை அல்லாஹ் மாற்றலாம். அதே போன்று ஒன்றுமே இல்லாமல் ஏபிஜே அப்துல் கலாமை காஃபிருண்டாங்க ஒரு குரூப். ஏபிஜே அப்துல் கலாமை அவர் இல்லத்தில் பகவத்கீதை இருந்துச்சு, பைபிள் இருந்துச்சு, ஏன்னா நீ அல்லாஹ்வாடா, நீ என்னடா அவரை போய் காஃபிருங்கிற, அவரை போய் நீ ஏன் காஃபிருங்கிற? அவர் பேர் என்ன பேர்? அவர் அப்துல் கலாம். கலாம்டாலே அல்லாஹுடைய வேதம் தானே, அவரையே காஃபிருனா யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது. நீ முஷ்ரிக்கு, நீ காஃபிரு, நீ நரகவாதி, நீ சொர்க்கவாசி, அதெல்லாம் நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. அது அவங்களுக்கு அல்லாஹுக்கும் உண்டான ஒரு ஆன்மீக ஒரு மர்ம ரகசியம் என்பதைத்தான் இத்தனை ஆயத்துக்கள் ஹதீஸ்கள் நமக்கு அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த ரமதானுடைய இறுதி பத்தாக இருக்கக்கூடிய இந்த பத்திலே அந்த சுவனத்தை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்பதாக துவா செய்ய வேண்டும். நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதாக அதிகமாக இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுக்கிறீங்க. 7 நாள் தான் இருக்கு இன்ஷா அல்லாஹ். எந்த அளவிற்கு நாம் தௌபா செய்து அல்லாஹ்விட